பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் உலகத்தின் மொத்த ஆசீர்வாதமும் நான் உனக்கு தருகிறேன் என்று சாத்தான் சொன்னபோது இயேசு சொல்லுகிறார், இந்த மொத்த அதிகாரமும் தேவனுக்குரியது என்பதை அறிந்தபடியினாலே சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் பணிந்து கொள்ளாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறார். அவரை பணிந்து கொண்டால் சகலமும் எனக்கு கொடுக்கப்படும் என்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறதான பதில். இதை அடுத்து இதற்கு பிற்பாடு அவன் இன்னும் ஒரே ஒருத்தருக்குத்தான் இந்த அதிகாரத்தை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். 13வது அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்துவின் கடைசி சாம்ராஜ்யத்திற்கு அந்தி கிறிஸ்துவின் கையிலே இந்த அதிகாரத்தை அவன் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆஃபர் பண்ண அந்த அதிகாரத்தை அவன் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆஃபர் பண்ணுகிறான் என்று சொன்னால் நீங்கள் அந்தி கிறிஸ்து எப்பேற்பட்டவனாய் இருப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்திலே தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டக்கூடியவனாக, சாத்தானால் நம்பப்படுகிறவனாக, சாத்தான் தான் நம்பி தன்னுடைய முழு அதிகாரத்தையும் ராஜ்யத்தையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து என்கிறதான அந்த மனிதன் எப்பேற்பட்டவனாய் இருக்க வேண்டும்? ஆதாம் கரத்திலிருந்து பிடிக்கிக் கொண்ட தன்னுடைய அதிகாரம் முழுவதையும், அந்த ஒரு மனிதன் கரத்திலிருந்து பிடுங்கிக் கொண்ட எல்லா அதிகாரத்தையும் இன்னொரு மனிதனை நம்பி அவன் தருகிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் சாத்தானுக்கு எப்பேற்பட்ட உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும்? சாத்தானுக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனுடைய ராஜ்ய பாரம் இந்த பூமியிலே வரப்போகிறது. சாத்தானுக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனுடைய ஆளுகையானது இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய போகிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சாத்தானுடைய அதிகாரம் இவனுக்கு கிடைக்கிறது. 17வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் 10 ராஜாக்களுடைய அதிகாரம். அது என்று எதை குறிக்கிறது சொன்னால் இந்த உலகத்திலே உள்ளதான மக்களுடைய ஆதரவு. சாத்தானுடைய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, மக்களுடைய ஆதரவு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தின் உள்ள சகல மகிமையும் அவன் கரத்தில் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. 13வது அதிகாரத்தில் இவனை குறித்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், உலகத்திலே இதுவரைக்கும் பரிசுத்தவான்களை ஜெயிக்கிற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ராஜாக்களாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மேன்மை உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, ஜனாதிபதிகளாய் இருந்தாலும் சரி, பிரதமராய் இருந்தாலும் சரி, பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்பின ராஜ்யங்கள் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சட்டங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்பின ராஜாக்கள் ராஜஸ்திரீகள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக ஒருவரும் எழும்ப முடியாது. அப்பேற்பட்ட அந்த உலகம் தொடங்கின நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி உலகத்தை ஜெயித்து சகல அதிகாரங்களையும் கர்த்தர் நம்முடைய பரிசுத்தவான்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் கைவிடப்பட்டவர்கள் இங்கே இருப்பார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே 7 ஆண்டு காலம் இந்த உலகத்தின் ஆட்சியிலே அந்தி கிறிஸ்துவின் கையிலே கைவிடப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள். அவர்களை மேற்கொள்ளுகிற அதிகாரம் அந்த காலத்திலே இயேசு என்று சொன்னாலும் சரி, இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தாலும் சரி, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே ஒன்றும் நடக்காது. அவர்கள் எல்லோரையும் ஜெயிக்கும்படிக்கு அந்தி கிறிஸ்துவுக்கு அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13:14. அது மனுஷருக்கு முன்பதாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதான பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. பாருங்கள், அந்தி கிறிஸ்து கடைசி காலத்திலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கத்தக்கதான அற்புதங்களை நடப்பிக்கிறான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவன் கரத்திலே பூமி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் காணுகிற இந்த வானமும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானங்கள் என்று சொன்னால் அநேக வானங்கள் இருக்கிறது.